ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சந்திரா. இன்றைக்கி நம்ம சேனலில் தோசை மாவையும் பன்னீரையும் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா ரெடி பண்ணிடலாங்க. ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட கொடுங்க, குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் போல் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். தோசை மாவில் உப்பு, 1 ஸ்பூன் போல் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவை நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் ரவை ஆட் பண்ணுறோம். இப்போ உருண்டைகளை தோசை மாவில் முக்கி சூடாக இருக்க எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்தால் நம்மளோட தோசை மாவு பன்னீர் போண்டா ரெடி ஆகிடுங்க. இது குழந்தைங்க நிஜமாவே லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. நானாக இந்த டிஷ்ஷை கண்டுபிடிச்சேன், பட் நல்லாவே இருக்குது. அவ்வளோதாங்க, நல்ல கோல்டன் கலரில் கிறிஸ்பியான நம்ம போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியேவும் சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு டிப் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாவே இருக்குது. மேலே கார்னிஷிங்காக கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. என்ன டிப் தெரியுமா? தயிர் தாங்க. தயிரில் இதை டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றிங்க.